Hi everybody, welcome to RB Coding School. Today topic is very important in interview point of view. Okay, in interview generally they will ask at least one questions from this indirect interview. எனக்கே நான் வந்து ஒரு மார்க் இன்டர்வியூ வந்து ஃப்ரீ கோட் கேம்ப்ல பார்த்தேன். அதில் தான் இப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்தேன். மொதல் அந்த 2 கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். யூ ஜஸ்ட் ட்ரை டு ஆன்சர் பை யுவர் செல்ஃப். ஓகே, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம எண்ட் ஆஃப் செஷனில் உங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக சொல்கிறேன். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வாட் இஸ் பிவிஎம்? பைத்தான் விர்ச்சுவல் மெஷின் அப்படின்னா என்ன? த செகண்ட் கொஸ்டின் இஸ் டூ யூ திங்க் பைத்தான் ஒர்க்ஸ் வித் இன்டர்பிரட்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கும் ஆன ஆன்சரில் நிறைய கோடிங்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த 2 பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு நிறைய பேரால் ஆன்சர் பண்ணவே முடியாது. ஓகே, 70% பார்த்தீங்கன்னா நம்ம கோட் லேர்ன் பண்ணிடுவோம். பட் அதோட பேசிக்ஸில் கொஞ்சம் நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை வந்து இருக்கக்கூடாது. இப்போ நம்ம நாளைக்கு ஒரு டைரக்ட் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும்போது இந்த ஒரு சின்ன சிம்பிள் கொஸ்டினை ஆன்சர் பண்ணாமல் இருந்துடக்கூடாதுன்னா நான் இந்த டாப்பிக்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, நான் இது பிகினர்ல இருந்துன்னு சொன்னனால நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்கிறேன். ஸோ டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு இது தெரியும். நான் பிகினர்னால நான் சொல்லிடுறேன் ஒன்ஸ். ஓகே, இப்போ ஓகே மோடிஜி வந்து இங்கே வராருன்னு வைங்களேன். அவர் வந்து பிஜேபியை பற்றி ஹிந்தியில் பேசுவார். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சிருப்பாங்க. அவர் ஹிந்தியில் சொல்றத இங்கே தமிழ் அப்படியே மாற்றி இவர் சொல்லுவார். அவர் தான் டிரான்ஸ்லேட்டர். கம்ப்யூட்டர்ல என்ன அப்படின்னா அது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னோட சிபியு பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ். சிபியுக்கும் மிஷினுக்கும் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஒரு யூஐ இன்டர்ஃபேஸோட இருக்கிறதெல்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த டாபிக்கே போவேன்னா இது ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, டிரான்ஸ்லேட்டருங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, கன்வெர்ட்ஸ் ஒரு சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது என்னன்னா நான் பைத்தான்ல என்னெல்லாம் நான் எழுதுறேனோ, பைத்தான்ல என்னெல்லாம் நான் டைப் பண்றேனோ அது எல்லாமே என்னோட சோர்ஸ் கோட். பைத்தானுக்கு மட்டும் கிடையாது, எல்லா லாங்குவேஜ்லயும் நம்ம எழுதுற கோட் வந்து சோர்ஸ் கோடு. இந்த சோர்ஸ் கோடு நான் மிஷினுக்கு புரியுற மாதிரி பைனரி கோடா மாற்றணும். அந்த புரியுற மாதிரி மாத்துதுல அதுதான் டிரான்ஸ்லேட்டரோட வேலை. அது ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, அது என்ன பண்ணுன்னா என்னோட சோர்ஸ் கோடை மிஷினுக்கு புரியுற மாதிரி 0s and 1s மாற்றி கொடுக்கும். இதுதான் வந்து டிரான்ஸ்லேட்டர். இதில் 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர் இருக்கு. ஒன்று கம்பைலர், இன்டர்பிரட்டர், அசம்பிளர். அசம்பிளர் நமக்கு இப்போ வேண்டாம், பிகாஸ் பைத்தானுக்குள்ள நான் அசம்பிளர் கொண்டு வர மாட்டோம். அது அசம்பிளி லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ண யூஸ் பண்ணுறது. இப்போ நமக்கு தேவை கம்பைலரும் இன்டர்பிரட்டரும் மட்டும்தான். கம்பைலர்னா என்ன, இன்டர்பிரட்டர்னா என்ன, ரெண்டுமே டிரான்ஸ்லேட்டர் தான். பட் அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுதோ அதோட ப்ராசஸை பொறுத்து தான் இங்கே நேமிங் மாறுது. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பைலர். கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிக்சர் பார்த்தா தெரியும், மொத்த சோர்ஸ் கோடையும் அப்படியே கன்வெர்ட் பண்ணிடும். என்கிட்ட இருக்கிற மொத்தமாக நான் என்னெல்லாம் டைப் பண்ணியிருக்கேனோ எல்லாமே ஒரு 10 லைன் அடிச்சிருக்கேன், ஒரு 50 லைன்ஸ் அடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த எல்லா லைனையும் அப்படியே எனக்கு மெஷின் கோடாக மாற்றி கொடுத்துரும். ஓகேவா? அவுட்புட் வந்து எரர் இல்லை அப்படின்னா எனக்கு .exe ஃபைலாக வரும். இப்போ இந்த மொத்தமாக மாற்றும் போது அதில் ஒரு 6 எரர் இருக்கு, 10 எரர் இருக்கு அப்படின்னா எனக்கு அந்த எரர் எல்லாத்தையும் அட் அ டைம் மொத்தமாக டிஸ்பிளே பண்ணிடும். புரிஞ்சுதா? ஹோல் ஒன் டைம் ப்ராசஸ் இங்கே. ஸோ ஆன் ஒன் கோல என்ன பண்ணுன்னா 10 லைன்ஸையும் அப்படியே என்ன பண்ணுன்னா மெஷின் கோடை கன்வெர்ட் பண்ணும். இப்படி நீ மெஷின் கோடை கன்வெர்ட் பண்ணும்போது நான் அடித்த கோடில் எத்தனை எரர் இருக்கோ அதை அப்படியே எனக்கு டிஸ்பிளே பண்ணிடும். எரர் இல்லைன்னா ஃபைனலாக எனக்கு .exe ஃபைலாக கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு கம்பைலரோட வேலை. இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிக்சர் பாருங்க, ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் எடுக்கும், லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணுச்சுன்னா அது வந்து இன்டர்பிரட்டர். ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் எடுக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்து அதை இன்டர்பிரட் பண்ணும். அதில் தப்பு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். இருந்துச்சு அப்படின்னா உடனே எனக்கு சொல்லிடும், இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல எனக்கு எரர் இருக்கு, நீ இதை கிளியர் பண்ணு, அப்பதான் நான் நெக்ஸ்ட் லைனுக்கு போவேன். அந்த மாதிரி இமீடியட்டா இன்டர்பிரட் பண்ணும். நம்ம பைத்தானோட ஷெல் கமாண்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்டராக்டிவ் மோட், அது இன்டர்பிரட்டர். அதனாலதான் அது ஒவ்வொரு லைனா எடுத்து எடுத்து எனக்கு
எரர் இருந்தா அப்படியே கொடுக்கும், இல்லைன்னா அவுட்புட் அப்படியே டிஸ்பிளே பண்ணுச்சு, அது இன்டர்பிரட்டர். ஸோ ஒரு லைனை எதுக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்டர்பிரட் பண்ணிது, அதுல எரர் இல்லை அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் அந்த அப்படியே எக்ஸிகியூஷனுக்கு போகும். அது முடிஞ்சதும் செகண்ட் லைன் போகும், இந்த செகண்ட் லைனை இன்டர்பிரட் பண்ணும். புரியுதா? ஸோ ஒரு லைன் முடிஞ்சதுமேவே எனக்கு என்ன ஆகும்னா இமீடியட்டா எரர் இருந்துச்சுன்னா அப்படியே எனக்கு எரரை டிஸ்பிளே பண்ணிடும். இது இன்டர்பிரட்டரோட வேலை. முக்கியமான ஒன்று, எப்படி என் பைத்தான் கோட் ரன் ஆகுது, நான் கொடுக்குற சோர்ஸ் கோட்ல இருந்து அவுட்புட் எனக்கு எப்படி வருது அப்படின்னா, அந்த சிஎஸ்டி ஆர்கிடெக்சர். நம்ம வந்து ஜாவாலலாம் ஆர்கிடெக்சர் படிப்போம், பட் பைத்தான்ல ஆர்கிடெக்சர் எடுத்துட்டு வரதே இல்லை. எனக்கு ஏன் தெரியல. நான் வந்து நெட்ல எடுத்தேன், பட் நிறைய நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இதோட சோர்ஸ் கோட் அதை நான் எப்படி சேவ் பண்ணுவேன் அப்படின்னா .py எக்ஸ்டென்ஷனோட நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ add.py நம்ம .py கொடுக்கலனாலுமே அதை எடுத்துக்கும், அதை வந்து பைத்தான் ஃபைல தான் கன்சிடர் பண்ணும். ஓகே, இது எங்க போகும்னா ரன் என்விரான்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கம்பைலருக்கு போகும். இப்ப யாராவது கேட்டா என்ன சொல்வீங்க, பைத்தான்ல கம்பைலர் இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. பைத்தான்ல மட்டும் இல்ல, நீங்க இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னு எது சொன்னாலுமே மேக்சிமம் நம்ம யூஸ் பண்ற லாங்குவேஜ்ல இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் எல்லாத்துலயுமே ஒரு இன்பில்ட் கம்பைலர் இருக்கும். ஜாவால பாத்தீங்கன்னா ஜாவா சி அப்படின்னு ஒரு கம்பைலர் இருக்கும். வேற என்ன இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் இருக்கு? ஜாவா ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா ப்ரௌசர்ல தான் ரன் ஆகும், ஆனா ஜேஐடின்னு சொல்லிட்டு ஒரு கம்பைலர் அங்க இருக்கும். ஸோ ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா முன்னாடி ஒரு கம்பைலேஷன் நடக்கும், அதுக்கு ஒரு கம்பைலர் இருக்கும். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒரு கம்பைலருக்கு போதா. இது என்ன கம்பைலர்னா இட் இஸ் அ சி கம்பைலர். நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்க பைத்தான் இருக்கலாம், நம்ம நார்மலா 3.14 இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் நேற்று. அந்த பைத்தான் வந்து இட் இஸ் ரிட்டன் வித் த ஹெல்ப் ஆஃப் சி கோடிங் தான். உள்ள இருக்கிறது கம்பைலரும் சி கம்பைலர் தான் இருக்கு. ஓகே, ஸோ நான் எழுதுற சோர்ஸ் கோடு சி கம்பைலருக்கு போகுது. அது கம்பைலரோட ஒர்க் என்ன அப்படின்னா மொத்தமா சேஞ்ச் பண்ணிடும். கரெக்டா? ஸோ நான் கொடுத்த மொத்த கோடையும் எனக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணி பைட் கோடா மாற்றும். இங்க மெஷின் கோடா மாத்தாம பைட் கோட் வேற மெஷின் கோட் வேற, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரி கோடு கிடையாது, இது பைட் கோட். லோடு, மூவ் இந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாம் வரும்ல, அதுதான் பைட் கோடு. இது என்ன எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும்னா .pyc அப்படின்னா பைத்தான் கம்பைல்டு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன்ல வரும். ஓகே, இதை நம்ம பார்க்க முடியும், பட் ஒரு 2-3 ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதி இம்போர்ட் பண்ணா பார்க்க முடியும். நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதும் போது நான் காமிக்கிறேன் பைட் கோடு. இப்போ காமிக்கிறேன், பட் ரியலா பைகேட்ச்ல இருக்கும். அந்த பைகேட்ச்ல இருக்கிறத இப்ப வந்து நமக்கு வந்து என்னன்னா பைகேட்ச்ங்கிறது ஒரு ஹிடன் ஃபோல்டர். நம்ம ஒரு பெரிய ப்ரோக்ராம் 4-5 ஃபங்க்ஷன் வச்சு இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு பைகேட்ச் நிற்கும். இப்ப நிக்க மாட்டது சின்ன சின்ன ப்ரோக்ராம்க்கு. பட் ஐ வில் ஷோ யூ ஹவ் யுவர் பைட் கோட் வில் பி. ஓகே, இந்த பைட் கோட் இருக்குல்ல, ஸோ இந்த பைட் கோட் வந்து எனக்கு வந்து கலெக்ட் ஆயிடும் கம்பைல் பண்ணி. இந்த பைட் கோட் எங்க போகும் அப்படின்னா ஜாவாலாம் ஜாவா விர்ச்சுவல் மிஷின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பைத்தான்ல பைத்தான் விர்ச்சுவல் மிஷின் ஒன்று இருக்கு, அந்த விர்ச்சுவல் மெஷினுக்கு போகும். ஓகே, அந்த விர்ச்சுவல் மெஷின்குள்ள என்ன இருக்குன்னா இன்டர்பிரட்டர் இருக்கு. இப்ப இங்கதான் ரியல் இன்டர்பிரேஷனோட சைக்கிள் நடக்குது. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பைட் கோட எதுக்கும் எரர் இருக்கான்னு செக் பண்ணும். ஓகே, இங்கதான் எரர் இருக்கான்னு செக் பண்ணும், அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எனக்கு எரர் கொடுக்காது, கொடுக்குற கோட பைட் கோடா மாத்தி கொடுத்துரும். செகண்ட் பார்ட்ல எனக்கு என்ன வரும் அப்படின்னா இன்டர்பிரட் பண்ணும்போது எனக்கு எரரை டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பைட் கோட எதுக்கும் இன்டர்பிரட் பண்ணும், எரர் இருந்தா எரரை காமிக்கும், எரர் இல்லை அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற லைப்ரரி ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஃபெச் பண்ணிக்கும். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் லைன் போவோம், அப்புறம் நெக்ஸ்ட் லைன் ஆஃப் பைட் கோட் போவோம். ஸோ இந்த சைக்கிள் வந்து ஸ்டில் லாஸ்ட் லைன் வரைக்கும் போகும். புரிஞ்சுதா? போய் முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஃபைனல் ரன்னிங் முடியும். ஓகேவா? இதுதான் என்னோட ஃபைனலா உள்ள ரன்னிங் கோடு. அப்போ ஃபைனலா எனக்கு கிடைச்சிரும். இதுதான் பைத்தான் எப்படி பின்னாடி ரன்ல இருக்கு அப்படிங்கிற ஹோல் என்விரான்மெண்ட். ஸோ யாரு கேட்டாலும் சொல்லுங்க, Python has a compiler and it is C compiler. Python have a virtual machine and that is Python virtual machine and that holds the interpreter. And finally error process வந்து எனக்கு இன்டர்பிரேஷன்ல பண்றதுனால தான் Python is a interpreter language அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து காமிக்கிறேன்.
how we can look at the bytecode. Okay. So I'll open a Python. நம்ம என்ன Jupyter notebook போடல. So நான் Python போறேன். Okay. So I'll go to file. Okay, new file. இங்க பார்க்கிறதுக்காக we have a module called this. import this நான் கொடுத்துறேன். this assembler அப்படின்னு அர்த்தம். இது உங்களுக்கு கோடு புரியலைன்னா பரவாயில்ல. நான் இதுக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அதே அடிஷன் தான் எழுதுறேன். ஆனால் ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதுறேன். ஏன்னா திஸ்ல வந்து ஃபங்க்ஷனை தான் நல்லா பாஸ் ஃபங்க்ஷனை மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ def add அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இதில் a = 5 கொடுப்போம். ஓகே, I'll give you with error b. வெறும் b தான் கொடுத்துருக்கேன். நான் வேல்யூ கொடுக்கல. ஆக்சுவலாக இது எரர். ஓகேவா? நெக்ஸ்ட் c = a plus b and print co, return co. return கொடுத்துடலாமா? ஸோ I'll give return value c. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் இந்த திஸ்க்குள்ள I have again a file called this and I'm going to call with this function. அந்த திஸ்ங்கிற ஃபங்க்ஷன்ல என்னோட ஆடை வந்து நான் கால் பண்றேன். பண்ணியாச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் அஸ். again I'll go to desktop. ஸோ டெஸ்க்டாப்ல பைத்தான் ஒரு ஃபோல்டர் போட்டுட்டேன். ஓகே, ஸோ ஹியர் வில் ஹாவ் சம்திங் ஆட். அவ்வளோதான், சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். யூ வில் see the bytecode here. Can you see a bytecode? ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் ஆகுது. நெக்ஸ்ட் லோட் பண்ணுது. இன்டீஜரா எடுத்துக்கிச்சா 5. நான் இன்ட்டுனே சொல்லலை, ஆனால் அது எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட் பிக்கு நான் வேல்யூவே கொடுக்கல. அந்த இடத்துல என்ன எடுத்துக்குன்னா குளோபலா எடுத்துக்கிச்சு. எரர்னு எனக்கு காமிக்கவே இல்லை. அப்படியே கன்வெர்ட் பண்ணிருக்கு பைட் கோடா. நான் இது எரர்னு எப்படி சொல்றேன்னு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏ பிக்கு அப்புறமா பிளஸ்ங்கிற ஆப்ரேட்டர் எடுத்திருக்கு. அண்ட் ஃபைனலி சில ஸ்டோர் பண்ணணும்னு போட்டிருக்கு. அண்ட் லாஸ்ட்ல பாருங்க ரிட்டர்ன் வேல்யூ வந்து சி அதை வந்து லோட் பண்ணுது. இப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல நம்ம பண்றேன் a = 5 ரன் ஆகுதா? வெறும் b நான் கொடுக்குறேன். ஸோ b is not defined, நேம் எரர். புரியுதா? அப்ப எரர் எப்ப செக் பண்ணுனா இன்டர்பிரட் பண்ணும்போது தான் எரர் செக் பண்ணும். நான் கொடுத்த கோடை பைட் கோடை கன்வெர்ட் பண்ணிடும். அப்புறம் இந்த பைட் கோட்ல இருந்து ஒரு லைனா எடுத்து எனக்கு எரர் இருக்கான்னு இன்டர்பிரட் பண்ணும். எரர் இல்லை அப்படின்னா லைப்ரரிஸ் ஏதாவது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை அந்த மாடியூல் எல்லாம் ஃபெச் பண்ணிட்டு ஃபைனலாக என் ப்ரோக்ராம் ரன் ஆகும். இப்போ புரிஞ்சுதா? ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்க. எஸ், பைத்தான் ஹேவ் ஏ விர்ச்சுவல் மெஷின். விர்ச்சுவல் மெஷின்லாம் என்னங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலாக இப்போ சொல்லலை. ஓவரால் ஒரு கான்செப்ட் எப்பயாவது சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர், அதான் விர்ச்சுவல் மெஷினோட கான்செப்ட். ஸோ வில் டிஸ்கஸ் லேட்டர். ஓவரால் நான் லோட் பண்ணல ஒரே வீடியோவில். So Python have Python virtual machine, no doubt in that, and it has a inbuilt C compiler. C compiler உள்ள இருக்கு. In between I'll get a file, bytecode file, and that is .pyc, Python compiled file. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இனி யாரு கேட்டாலும் கிளியரா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், and soon we will see on the next video.